ஃப்ரைடே மார்னிங் எந்திரிச்சு ரிலாக்ஸாக வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா சாப்பாடு, வெண்டங்காய் புளிக்குழம்பு தான். புளிக்குழம்புக்கு தேவையான சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடெலாம் தொளிச்சு வச்சுட்டு புளியும் ஊற வச்சுட்டு வெண்டங்காயம் கட் பண்ணி வதக்கிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க இன்றைக்கி சடவுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயே சொல்லி ரெட் ரைஸ் கஞ்சிக்கு மட்டும் அரிசி அரைச்சி வச்சுட்டேன். அட்லீஸ்ட் இப்போவாது சொன்னீங்களேன்னு நினச்சிக்கிட்டு வெண்டங்காயம் வதக்கி எடுத்து வச்சுட்டு புளிக்குழம்பையும் தாளித்து விட்டாச்சு. இந்த புளிக்குழம்பு கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றணும், அதையும் முன்னாடியே அரைச்சி வச்சுட்டேன். ஆனால் டைம் இருந்துச்சு கரண்ட்டு போகிறதுக்கு. புளிக்குழம்பையும் ரெடி பண்ணி வச்சுட்டு கூழுக்குமே மாவு கொஞ்சம் நேரம் கலக்கி வச்சுட்டு தண்ணியும் கொதிக்க வச்சிட்டேன். புளிக்குழம்பு ரெடி ஆயிருந்துச்சு. சரின்ட்டு அதை எடுத்து வச்சுட்டு கூழுக்குமே தண்ணி கொதிச்சிருந்துச்சு. மாவை கரைச்சி ஊற்றும்போது கரெக்டாக கரண்ட்டு போயிருச்சு. கூழுமே ரெடி ஆயிடுச்சு. ஹஸ்பண்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து அனுப்புனதுக்கப்புறமா நானும் சம்மியும் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டோம். சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சம்மிக்கு பப்பாயா தான் இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு சரின்ட்டு வெளியிலேயே உட்காந்து பப்பாயும் கட் பண்ணி கொடுத்துட்டு அவங்களும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நானும் கொஞ்சம் துணி இருந்துச்சு அதையும் துவைச்சி போட்டு வேலையை முடிச்சாச்சு. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.